Welcome to NR Academy EE and EC Notes. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். In the previous video, we see the basic introduction to control system and also the basic elements for mechanical translation system. So here we have to find the transfer function for the mechanical translation system. So this is the formula for the transfer function, that is x of t. If x of t is the displacement, means we have to take the Laplace transform for this x of t, that is equal to x of s, and dx of t by dt equal to Laplace transform is s into x of s, whereas squared means here s squared into x of s, then f of t equal to f of s. So to find the transfer function, this formula is x of s by f of s, that is output by input. It is x is displacement and f is force. So we have to see the problem 1. See here, problem 1 பார்க்கலாம். Write the differential equations governing the mechanical system shown in figure and determine the transfer function. So இங்கே நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், differential equation and transfer function இந்த சிஸ்டம்க்கு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ வேறஸ் நமக்கு பேசிக் எலமெண்ட்ஸோட ஃபார்முலாஸ் தெரியும், ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி இந்த சிஸ்டம்க்கு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த சிஸ்டம் பாருங்கள், இப்போ நமக்கு ரெண்டு மாஸஸ் இருக்குது, மாஸ் m1 அண்ட் மாஸ் m2. ஃபர்ஸ்ட் நம்ம மாஸ் m1ஓட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் பண்ணணும். தென் m2ஓடது ஃபைண்ட் பண்ணணும். ஸோ m1 கன்சிடர் பண்ணுறோம். ஸோ m1 எடுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா இப்போது m1லேருந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் நமக்கு இங்கே m1ல் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ m1 b கனெக்ட் ஆகிருக்கு, b டேஷ்போர்ட் கனெக்ட் ஆகிருக்கு, k ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆகிருக்கு, தென் k1 ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆகிருக்கு, x1 டிஸ்பிளேஸ்மெண்ட் கனெக்ட் ஆகிருக்கு, தென் b1 கனெக்ட் ஆகிருக்கு, b1 டிஸ்பிளேஸ்மெண்ட் கனெக்ட் ஆகிருக்கு, டேஷ்போர்ட் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அங்கே Fm1 மாஸோட ஃபோர்ஸ், B1 கனெக்ட் ஆகிருக்கு, தென் FB டேஷ்போர்ட் கனெக்ட் ஆகிருக்கு, தென் FK1 ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆகிருக்கு, தென் FK ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆகிருக்கு, தென் x1 இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இதுதான் நம்ம M1ல் கனெக்ட் ஆகிருக்க எலமெண்ட்ஸ். ஸோ அதை நம்ம இப்போ யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இங்கே இந்த M1ல் என்னென்ன மாஸ் M1ல் டிஸ்பிளேஸ்மெண்ட் x1 இஸ் த அவுட்புட். ஓகேவா? ஸோ வாட் ஆர் த பேசிக் ஃபார்முலாஸ் ஃபார் திஸ்? ப்ரீவியஸ் வீடியோவில் அதை ரெஃபர் பண்ணுங்கள். Fm1 is equal to m1 d squared x1 by dt squared, and Fb1 is equal to b1 dx1 by dt, and Fk1 is equal to k1 into x1, and Fb is equal to, listen here, Fb is equal to, so b is connected to both the ends of the mass, that is m1லையும் கனெக்ட் ஆகிருக்கு, m2லையும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே நம்ம m1 கன்சிடர் பண்ணுறனால this is x1 minus x. So Fb is equal to b into d by dt of x1 minus x, whereas fk, இங்கே k பாருங்க, k is also connected to both the sides, both the masses. So fk into x1 minus x, that is fk equal to k into x1 minus x. So by Newton's second law, all the opposite forces that is equal to input force. So இங்கே all the opposing forces என்னென்ன, Fm1, Fb1, Fk1, Fb and Fk, that is equal to, இங்கே எந்த opposing force இன்புட்டும் கனெக்ட் ஆகலை, நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் x1 மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு அவுட்புட், வேறு இன்புட் எதுவும் இல்லை, that is equal to 0. So by substituting these equations we get m1 is, for m1 பதிலாக m1 d squared x1 by dt squared plus b1 பதிலாக b1 dx1 by dt plus fb பதிலாக b into d by dt of x1 minus x plus fk1 என்னது, k1 x1, as fk is equal to k into x1 minus x, that is equal to 0. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும், இது எல்லாத்துக்குமே லேப்லஸ் எடுக்கணும். வேறஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் மட்டும் கேட்டாங்கன்னா இது மட்டும் இதோட போதும் நமக்கு. வேறஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனும் கேட்டிருக்கும் போது we have to take the Laplace here. Okay, so by taking Laplace we get m1
What is d squared x1 by dt squared? We already see the formula, that is d squared x by dt squared is equal to x squared into x of s. So x squared into x1 of s. So in place of x you get x1, so x1 of s plus b1 single differentiation, so s into x1 of s plus bs. இங்க bs for x1 க்கும் x க்கும் bs ன்றது common, so எடுத்துட்டு x1 of s minus x of s எடுத்தா plus k1 into x1 of s. so எது differentialum இல்ல, வெறும் x ஆ, so x1 of s plus k into இங்கே both side x1 இருக்கு x இருக்கு, so x1 of s minus x of s, that is equal to 0 since there is no input. Okay, so here for all the value we have to multiply, that is we are multiplying all the terms inside, that is we get m1 s square x1 of s plus b1 s x1 of s plus bs x1 of s minus bs x of s plus k1 x1 of s plus k x1 of s minus k x of s, that is equal to 0. அதனால b1s உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், தட் இஸ் எஸ் தனித்தனியாக எழுதின டேர்மை ஒன்றா எழுதின டேர்மை தனித்தனியாக உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு பிஎஸ் x1 of s மைனஸ் பிஎஸ் எக்ஸ் ஆஃப் எஸ், அதே மாதிரி இங்கே கேயும் உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், கே x1 of s மைனஸ் கே எக்ஸ் ஆஃப் எஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஃப்ரம் திஸ் all the term what is common? See here, இங்கே x1 of s இருக்குது, 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 ஸோ இங்கே x1 of s இருக்குது. ஸோ இந்த எல்லா டேர்ம்லேருந்தும் x1 of s காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா அப்போ நமக்கு என்ன வரும், m1 s ஸ்கொயர் ப்ளஸ் b1 s, ஸோ bs, b1 bலையும் s காமன், ஸோ b1 ப்ளஸ் b of s ப்ளஸ் k1, சாரி இங்கே k1ல x இருக்கா, ஸோ k1 ப்ளஸ் kல x of s இருக்கா, ஸோ k மைனஸ் இந்த ரெண்டு டேர்ம் பாருங்கள் x of s காமனாக இருக்குது, ஸோ x of s காமனாக வெளியே எடுத்துட்டோம். அப்போ என்னென்ன டேர்ம் நம்மளுக்கு மிச்சம் இருக்குது, மைனஸ் x of s காமனாக வெளியே எடுத்துட்டோம், ஸோ bs plus k, that is equal to 0. So from this equation we have to find x of s. So x of s நம்ம find பண்ணுறோம், that is equal to இந்த side போகும்போது minus will become plus, இந்த numerator இருக்குது இந்த side போகும்போது it comes to denominator. So x1 of s equal to x of s into bs plus k divided by m1 s square plus b1 plus b of s plus k1 plus k of k, that is equal to 0. So we have to consider this is equation 1. Okay, so then take mass m2. So mass m2ல என்னென்ன கனெக்ட் ஆகிருக்கு, ஸோ mass m2ல displacement x தான் இன்புட்டு, output, then input is f of t. Here input is f of t. போன மாஸில் இன்புட் எதுவும் இல்லை, ஸோ நம்ம 0ன்னு எடுத்துக்கிட்டோம். பட் இங்கே இன்புட் வந்து f of t கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், கொஷின் பாருங்கள். இப்போ மாஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன எலமெண்ட்ஸ் கலெக்ட் ஆகிருக்கு, எக்ஸ் அவுட்புட், எஃப் ஆஃப் டி இன்புட், ஸோ கேக் ஸ்ப்ரிங் பி டேஷ்பாட் அண்ட் b2 டேஷ்பாட் கனெக்ட் ஆகிருக்கா. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், இங்கே பாருங்கள். ஸோ என்னென்ன கனெக்ட் ஆகிருக்கு, எஃப் ஆஃப் டி இன்புட் கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்துருக்கோம், எஃப் m2 வந்து m2ஓட ஃபோர்ஸு, தென் b2 டேஷ்பாட் கனெக்ட் ஆகிருக்கு, b டேஷ்பாட் கனெக்ட் ஆகிருக்கு, தென் கே ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, சி b k b2 then x f of t. Okay, so இதுக்கு நம்ம basic elements ஓட equation எழுதலாமா. So f m2 is equal to m2 d squared x by dt squared and f b2 is equal to b2 into dx by dt and f b is equal to, see here b, சார் பி டேஷ்பாட் ரெண்டு சைடும் கனெக்ட் ஆகிருக்கு. வேறஸ் நம்ம போன ஈக்குவேஷன்லேருந்து m1லேருந்து m2 பார்த்தோம், பட் இங்கே m2லேருந்து m1 பார்க்குறனால x மைனஸ் x1, ஸோ x மைனஸ் x1. வேறு ஸ்ப்ரிங் கேயும் போத் சைட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு, ஸோ m2லேருந்து m1, ஸோ x மைனஸ் x1, ஸோ k ஆஃப் x மைனஸ் x1. ஓகே, புரியுதா? ஸோ ஓகே, பை நியூட்டன்ஸ் செகண்ட் லா. So already I was saying all the opposing force that is equal to input force.
So all the opposing force in the Fm2, Fb2, Fb and Fk, that is equal to, what is the input here? F of t. Okay, so by substituting the equations we get m2 d squared x by dt squared plus b2 dx by dt plus b d by dt of x minus x1 plus k into x minus x1, that is equal to f of t. So this is a differential equation for mass m2. Okay, so we have to find Laplace transform for this also. Okay, so on taking Laplace we get, so m2 double differentiation x squared x of s plus b2 single differentiation s into x of s plus bs of single differentiation x of s, sorry, single differentiation means is s, so common for both x of s minus x1 of s plus k only x, that is x of s minus x1 of s, that is equal to f of t na enna varum, f of s. Okay, so f of s ulla nama adhe mari இந்த terms multiply பண்ணா என்ன வரும், m2 x squared x of s plus b2 s x of s அப்படியே வரும். so bs உள்ள multiply பண்றோம், bs x of s minus bs into x1 of s plus k உள்ள multiply பண்றோம், k into x of s minus k x1 of s, that is equal to f of s. so எல்லா டேர்ம்லயும் என்ன காமனா இருக்கு, x of s காமனா இருக்கு. so இங்க இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் x of s காமனா இருக்கு. so காமனா x of s எடுத்துட்டோம். so what are the remaining value, m2 x square plus b2s, sorry இந்த இங்க b2 வும் b1 லயும் s காமனா இருக்கு. so b2 plus b1 of s plus k minus இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்தும் x1 of s காமனா இருக்கு. so x1 of s minus x1 of s காமனா வெளிய எடுத்துட்டா what is the remaining, bs plus k, that is equal to f of s. then this is equation number 2. so we have to find, what we have to find, we have to find x of s by f of s, that's a transfer function. so by some already நம்மளுக்கு x1 of s value தெரியும், equation 1ல derive பண்ணியிருக்கோம், அந்த equation 1 இந்த equation 2ல substitute பண்ண போகிறோம். so what is x1 of s, so x1 of s equal to x of s into bs plus k divided by m1 s squared plus b1 plus b of s plus k1 plus k. so அந்த equation-ஐ இங்கே substitute பண்ண போகிறோம். okay, that is x1 of s பதிலா அந்த வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் we get இந்த டேர்ம் அப்படியே வரும், ப்ளஸ் bs ப்ளஸ் k, ஆல்ரெடி அங்கே ஒரு ஈக்குவேஷன்லேயும் bs ப்ளஸ் k இருக்குது. ஸோ bs ப்ளஸ் k ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை m1 s square plus b1 plus bs plus k1 plus k into x of s, that is x1 of s ஓட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். that is equal to f of s. okay, இங்கே ரெண்டுலேயுமே x1 of x of s காமனாக இருக்குது. ஸோ x of s காமனாக வெளியே எடுத்துட்டோம். ஸோ இங்கே டினாமினேட்டர் இருக்கிற வேல்யூவை இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறோம். தட் இஸ் m2 s squared plus b2 plus bs plus k into இந்த வேல்யூ m1 s squared plus b1 plus b of s plus k1 plus k of s minus இந்த வேல்யூ bs plus k the whole square divided by this denominator m1 s squared plus b1 plus bs plus k1 plus k. what we have to find is x of s divided by f of s, that is the transfer function. so x, by bringing this f of s to here side, this equation to here this side, we get x of s by f of s. so இந்த equation அப்படியே இங்கே போகும்போது denominator goes to numerator and numerator comes to denominator. so that is equal to m1 s squared plus b1 plus b of s plus k1 plus k divided by m1 s squared plus b1 plus bs plus k1 plus k into m2 s squared plus b2 plus bs plus k minus bs plus k the whole square. this is the transfer function for the mechanical system. okay guys, any doubt means please do comment in the comment box. so this is a very important Anna University question. we can see another problem in the next video. thank you. do subscribe, like and comment. thank you.